ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரகர்களை போற்றி. ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி நேயர்கள் வீட்டுக்கு அம்மன் வந்துட்டா, சக்தி வடிவமாக அம்மன் வந்து இருக்கிறார், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சக்தினா என்ன சார்? சந்திரன் தான். அதாவது நவக்கிரகங்களில் வந்து சந்திரன் சக்தி வடிவமாக இருக்கிறான், பெண் தீபம். அதனால தான் சக்தியை பெண் தீபங்கிறோம். நம்ம தாயாக இருந்தாலும் சரி, தாரமாக இருந்தாலும் சரி, சக்தி வடிவம் தான். குடும்பத்தில் பெண்கள் இருக்கிறது சக்தி வடிவமாக இருக்கிறாங்க. ஸோ நவக்கிரகத்தில் சந்திரன் வந்து சக்தி வடிவமாக இருக்கிறாரு. அவர் இப்போ வந்து பௌர்ணமி சந்திரனாக போகிறாரு. ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துல தான் பௌர்ணமி நடக்குது, ஆடி பௌர்ணமி. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 7, 8, 9 அருமையான நாட்கள். அடுத்து சந்திரன் 9, 10, 11ஆம் இடத்துக்கு வர்றார், மிகச்சிறப்பாக இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் மகாலட்சுமி வடிவமாக குருவோடு சேர்ந்து இருக்கிறார், மிகச்சிறப்பாக இருக்குது. அவர் குரு சாரமே எடுக்கிறாரு. ஸோ ராசிக்கு 2ஆம் இடம் வலுப்படுறது. 2ஆம் இடத்துல வந்து சுபகரங்கள் இருந்தாலே வீட்டில் வந்து தெய்வ சக்தி இருக்குன்னு அர்த்தம். குருவும் சுபசாரம் எடுக்கிறாரு. ஸோ 2ஆம் இடம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 6, 8, 10 அருமையான அமைப்பு. ரணருண ரோகஸ்தானம். அதில் கடன் நோய் எதிர் இருந்தாலுமே எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். கடன் பட்டவங்க கடனை திருப்பி எடுக்கிற மாதிரி இருக்கும். உத்தியோகம் நல்லபடியாக கிடைக்கும். இதெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரிஷபராசிக்கு அடுத்து வருகிற நாட்கள் வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. யோக காலங்கள், யோக பலன்கள் யார் யார் சார் கொடுக்குற அப்படின்னா, சுக்கிரன், குரு, புதன், சூரியன், சந்திரன் இவங்களாம் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சனி பகவான் மத்தியம பலனை கொடுப்பாரு. ஏன்னா அவர் வந்து 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்து நோக்கி வக்கரம் அடைகிறாரு. ஸோ மத்தியம பலனை தான் கொடுப்பாரு. மற்றபடி இந்த 5 கிரகங்கள் நல்ல பலனை கொடுக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தேவிஸ்ரீ கருமாரி அம்மன் வந்து வீட்டில் இருக்கிறா. அவள் கருமாரி அம்மனோ ஆதிபரா சக்தியோ, சக்தி வடிவம் ஒரு அம்மன் வந்து உங்கள் வீட்டுக்கு வரா, நல்ல விதமாக இருக்குது. அதுக்கு ஒரு பூஜை பண்ணணும். என்னைக்கு சார் பண்ணணும் அதை நான் சொல்லிடுறேன். ராசிக்கு வந்து 10ஆம் இடம், 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ராகு ஏற்கனவே வந்து சக்தி வடிவம் தான், பத்திரகாளி அம்மனுடைய ரூபம் தான் அவர் ராகு. அதனால் நீங்கள் வந்து நான் சொல்கிற அன்றைக்கி ஒரு பூஜை பண்ணிடுங்க. பூஜை விவரத்தெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். அந்த டேட்டை சொல்லிட்டு உங்களுக்கு நான் பலனை சொல்கிறேன். கவனமாக பாருங்கள், முழுமையாக பாருங்கள். சேனலை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள். சரியா? அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா விடையும் பாருங்கள். ஆகஸ்ட் 11ஆம் தேதி நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. சதய நட்சத்திரம். சரியா? துதிய திதி தான். சந்திரன் ஒளிச்சந்திரனாக தான் இருப்பார். சதய நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரம். அப்போ ராகு சந்திரனை சேர்ந்து குரு பார்வைக்கு வருவாங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 10ஆம் இடம் வலுப்படும், கர்மஸ்தானம் வலுப்படுறதுனால ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானமும் கர்மஸ்தானம் வலுப்படுது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ அன்றைக்கி வந்து 11 ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க. ஆடி 26ஆம் தேதி திங்கக்கிழமை. பார்த்தீங்களா, கரெக்டாக சந்திரனுக்கு வேண்டிய நாள் தான் வருது. திங்கள் வந்து சந்திரனுக்கு வேண்டிய நாள் தான். ஸோ ஆகஸ்ட் 11ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஒரு யோகமான வலுவான நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி ஒரு பூஜையை வந்து வீட்டில் பண்ணிடுங்க. அது எப்போன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் அந்த பூஜை விவரத்தெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பலன்கள் எப்படி சார் இருக்குன்னு பலனை சொல்லுவோம். பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரியா நேர்களே? ஆள் வந்து இந்த காலகட்டத்தில் நல்லா இருப்பீங்க. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், யோகம் கொடுக்கும், கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும். கற்பனை சக்தி இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க, கதை எழுதுகிறவங்க, கட்டுரை எழுதுகிறவங்க, திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, மிகச்சிறப்பாகவும் இருக்கிறது. அடுத்து வந்து யாருக்கு சார் நல்லாயிருக்கும் அப்படி பார்த்தோம்னா வந்து சமூகத்தில் வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் நல பணியில் இருக்கிறவங்களும் மிக நல்லாயிருக்கும். மக்கள் நல பணினா என்ன? அரசியல் பணி தான். அதுபோல் தன்னார்வ தொண்டு, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இதெல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து எடுக்கிற முயற்சிகள்லாம் நல்லபடியாக இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். அந்த கிரகங்கள் குரு, சுக்கிரன், சந்திரன், புதன், சூரியன் இவங்களாம் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. குறிப்பாக புதனும் சூரியனும் புதயோகமும் 3ஆம் இடத்துலேருந்து கொடுக்குறது நல்லாயிருக்கும். தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க, அகட விகடமாக இருப்பீங்க, அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க, கழுவுற மின்னில் நல்லவுற பெண்ணாக இருப்பீங்க. திரைப்படத்துறை சேர்ந்தவங்க, கலைச்சேர்வை சேர்ந்தவங்களும் நல்லாயிருக்கும். இயலிசை, நாடகம், ஓவியம், ஆடல், பாடல் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தம்பி தங்கச்சியர் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அரசாங்க காரியங்கள் வெகுவாக உங்களுக்கு சாத்தியப்படும். அரசாங்க காரியங்கள், அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகம் இருக்கும். நிதி மேலாண்மை நல்லா இருக்கும். கையில் ஃபினான்ஸ் பொசிஷன் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்ப மெம்பர்ஸ், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட சந்தோஷமாக இருப்பீங்க. அதுக்காக நேரத்தை செலவிடுவீங்க. வருகிற 15, 16, 17 3 நாட்கள் விடுமுறை நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 15, 16, 17. 16ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி, 17 ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இந்த 3 நாட்களும் நீங்கள் விடுமுறையை சுற்றி எங்கேனாச்சும் உல்லாச பயணம் போகிறதுக்கு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. காதல் உறவுகள் இணக்கமாக இருக்கும். உங்களுக்கு காதல் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும். படிப்பில் மாணவர்கள் நல்லபடியாக படிப்பீங்க. அதே மாதிரி காதலிப்பு உங்களுக்கு வந்து திருமணம் கட்டி கை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆவணி மாதம். ஸோ காதலர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்குது. உங்கள் மாமியார் அல்லது மாமனார் இவங்க வழியில் ஒரு ஆச்சரியம் நடக்கும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் மாமனார் அது மாமியார் அதெல்லாம் அத்தை அல்லது மாமா வழியில் சில சிறப்புகள் நடக்கும், ஒரு ஆச்சரியம் நடக்கும். வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறனால கார உணவுகளை தவிர்த்துருங்க. எண்ணெயில் பொரித்த பண்டத்தெல்லாம் சாப்பிடாதீங்க. சரியா? எண்ணெயில் பொரித்த பண்டத்தை சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் அப்பப்போ சொல்லுவேன். சில நேரத்தில் வந்து சில கிரக நிலைகள் சரியில்லைன்னா உடலுக்கு ஒத்து போகாமல் போகும். அதனால் அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த உணவுகளை தவிர்த்துடணும். சரியா நேர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது.
வேறு என்ன சார் பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாடு செல்கிற யோகம் இருக்கும். ஏற்கனவே வெளிநாடு போனவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கும். வெளிநாடு செல்கிற யோகம் இருக்கிறனால வெளிநாட்டுக்கு போகிறவங்க இந்த காலகட்டத்தில் போங்க. புக் ஸ்டால் வச்சுருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்க எஜுகேஷன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தர்மஸ்தாபனம் வச்சு செய்கிறவங்களும் நல்லாயிருக்கும். அதுபோக நீங்கள் ஆள் நல்லா இருப்பீங்க. கோபம்ன்ற வார்த்தைக்கு இடமே இருக்காது. நல்ல ஒரு காரியத்தை பண்ணுவீங்க. தைரியசாலனாக இருப்பீங்க. சகலகலா வல்லவனாக இருப்பீங்க. சகலகலா வல்லவன் அப்படின்னு அர்த்தம்னா எல்லா விஷயத்திலும் நம்பர் 1 மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் அப்படி சொல்கிற மாதிரி இருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கும். சரியா நேர்களே, இந்த காலகட்டம் ரிஷபராசிக்கு ஒரு பொற்காலமாக இருக்குது. அம்மன் அருளால் புரட்டி போட்ட யோகம். அம்மன் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டால் புரட்டி போட்ட யோகம் வரும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. யோகங்கள்லாம் புரட்டி போட்ட மாதிரி நல்ல வேலைகளை செய்யும். நடக்காத காரியங்களாக நடக்கும். சரியா, நடக்காத காரியங்கள் இனிமேல் நடக்கும். நாவடக்கம் இந்த காலத்தில் இருக்கணும். 1000 தான் இருந்தாலும் பேச்சில் ஒரு நிதானம் இருக்கணும். இருப்பினும் நல்லா இருப்பீங்க. 2ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருக்குது, நல்லதான். ஆனால் 8 கூடையவன் இருக்கிறனால பரவாயில்ல. 8 கூடையவன் இருக்கிறனால நீங்கள் திடீர்னு சொல்கிற வார்த்தைகள் பதிக்கும். நீங்கள் ஒரு கெஸ் பண்ணி ஒன்று சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே பதிக்கும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேரடி கண்காணிப்பில் பாருங்கள். இது யாருக்குன்னா தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு உதவும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள் நேரடி கண்காணிப்பில் இருந்துக்கோங்க. நல்ல விதமாக பார்க்கப்படும். உத்தியோகம் பண்ணுற இடத்துல மற்றவங்க குறைய கண்டுபிடிக்காதீங்க. உங்கள் வேலையை நீங்களே பாருங்கள். நல்ல விதமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை சேரும். குழந்தைகள், உங்கள் குழந்தைகளோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு நல்லா இருக்கும். உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி. உங்களை வயசு கம்மியாக இருந்துச்சுன்னா குழந்தை படிச்சுட்டு இருக்கும். வயசாக இருந்துச்சுன்னா குழந்தைகள் கல்யாண காலகட்டமாக இருக்கும். அது நல்ல விதமாக பார்க்கப்படும். அது மாதிரி கணவன் மணி உறவு நல்லா இருக்கும். அதிர்ஷ்டம் இருக்கும். தொழிலில் ஒரு நல்ல ஒரு லாபம் இருக்கும். முதலீடுகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, அதுபோக திரவ வஸ்துக்கள் அப்படின்னம்னா இன்றைக்கி திரவ வஸ்து அப்படின்னோம்னா, திரவம்னா என்ன? நீர், தண்ணி கேன் சப்ளை பண்ணுறவங்க, ஆர்ஓ வச்சுக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். வாட்டர் டேங்க் வச்சுருக்கிறவங்க, லாரியில் சப்ளை பண்ணுறவங்க, தண்ணி லாரி சப்ளை பண்ணுறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். காய்கறி கடை வச்சுருக்கவங்க, பழக்கடை வச்சுருக்கவங்க, ஜூஸ் சென்டர் வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். பியூட்டி பார்லர் வச்சுருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். பியூட்டி பார்லர் என்ன? முகம் அழகு, பெண்கள் அழகு சம்மந்தப்பட்ட பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஐஸ் பார்லர், ஐஸ் பேக்கரி சூப்பராக இருக்கும். அதுபோல் நல்ல திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். கலை சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். திரைப்படம், சின்னத்திரை, டிவி சீரியல் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பின்னணி பாடகர்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆடல், பாடல், இயலிசை, ஊடகம், டப்பிங் குரல் மிகச்சிறப்பாக இருக்கும். குருவும் சுக்கிரனும் சுபத்துவமாக இருக்கிறாங்க. 2ஆம் இடத்துல. வீடு கொடுத்த போதும் 3ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அடுத்து 4ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா கூடுதல் சிறப்பு தான். 4ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா அருமையாக இருக்குங்க. சுகஸ்தானத்தில் 2 கஞ்சி கூடன் போயிட்டதுனால வீட்டில் அருமையாக இருக்கும். வீட்டில் பணப்பழக்கம் இருக்கும். அதிர்ஷ்டம் இருக்கும். அதிர்ஷ்ட சேவதை உங்கள் இருகரம் கூட்டி உங்களை அழைச்சிட்டு போவா. ஸோ ஆவணி மாதம் ஆகஸ்ட் 25க்கு மேலே பயங்கரமாக நல்லா இருக்கும். 4ஆம் இடத்துல கேது இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேதுவால் உள்ள தடைகள்லாம் நீங்கிரும். தாய்வழி பிரச்சனைகள் நீங்கிரும். தாயாரோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வண்டி வாகனத்தில் இருக்க பிரச்சனைகள்லாம் சரியாக போயிடும். சில பேருக்கு வண்டி வாகனத்தில் அடிக்கிற ரிப்பேர் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் சரியாக போயிடும். அதுபோல் இடமனை வீடு நல்லா இருக்கும். முடியாத இடங்கள், இடக்காரியங்கள், பிரச்சனைகள், வீட்டு பிரச்சனைகள் எல்லாம் டக்குன்னு முடியும். நல்லா சுகப்படுவீர்கள். சரியா நேர்களே, நல்லா இருப்பீங்க. கட்டு உடலாக இருப்பீங்க. உடல் நலம் நல்லா இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம் வலுப்படுறதுனால சுகப்படுவீர்கள். அனைத்து விதத்திலும் நல்ல விதமாக இருக்கும். புத்தி சாதுரியமாக இருப்பீங்க. சொந்த பந்தத்தில் அனுக்கிரம் இருக்கும். விவசாய வேளாண் குடிமக்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கால்நடை வச்சிருக்கிறவங்க, கால்நடை பிராணிகள் வளர்க்குறவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும். நஞ்சை பயிர்களோட வளர்ப்பு நல்லாயிருக்கும். கரும்பு, நெல், வாழை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது மாதிரி சகல சித்தியும் இருக்கும். வஸ்திர லாபம் இருக்கும். வஸ்திர லாபம் என்ன? துணிமணி எடுக்கிறது. இந்த ஆடி தள்ளுபடியில் போய் துணிமணி எடுத்துகிட்டு வருவீங்க வீட்டுக்கு. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு பதவி பலம், பணபலம் இருக்கும். சகல விஷயத்தில் நல்லபடியாக இருப்பீங்க. படிக்கிற மாணவர்கள் நல்ல படிப்பு ஏறும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு பதவி வந்துட்டாலும் உயர்கல்வி மிகச்சிறப்பாக இருக்கும். ஆவணி மாதத்துக்கு மேலே. ஸோ உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி படித்து வேலை பார்க்குறவங்க எக்ஸாம்லாம் எழுதலாம். டிஎன்பிசி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், நீட் எக்ஸாம் இதெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும். ஏன்னா சிம்மத்தில் உட்காந்து எழுதுறாரு. கேது இருக்கிறாரு. ஞானகாரகன் இருந்தாலுமே பரவாயில்ல. சரியா, அதனால் ஓரளவு கேது தூண்டி விடுவார். புதனை கொஞ்சம் ஞாபக சக்தியெல்லாம் வரும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சந்ததி விருத்தி இருக்கும். இது திருமணமானவர்களுக்கு பிள்ளை வரம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. நிறைந்த யோகங்கள் இருக்கும். வெகுமதி இருக்கும். வெகுஜன தொடர்பு நல்லபடியாக இருக்கும். மக்கள் நல பணிகள், அதுபோக மகளிர் சுய உதவி குழு, அரசாங்கத்தில் பணம் வாங்கி செய்கிறவங்க, அரசாங்கத்தில் கடன் வாங்கி லோன் வாங்கி செய்கிறவங்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கும். அதுபோல் சிட்கோ, தாட்கோ வேலை பார்க்குறவங்க, அந்த தொழிற்பேட்டையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அவங்களாம் அரசாங்கத்தில் லோன் வாங்கி தான் செய்வாங்க. ஸோ அந்த தொழிற்பேட்டையில் இருக்கிறவங்க, ஐடி பார்க் இருக்கிறவங்க, இதெல்லாம் நிறைய சொல்லலாம். சரியா நேரில். ஏன்னா புதன் வளர்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இதை கொடுப்பாரு. வர்த்தகத்தை நல்லா பண்ணுவார். ட்ரேடிங் நல்லாயிருக்கும். அது அரசு மூலியமாவோ தனியார் மூலியமோ அந்த ட்ரேடிங் நல்லாயிருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு நல்லாயிருக்கும். குறிப்பாக ஐடி ஃபீல்டு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதிகள் நல்லாயிருக்கும். கலை சம்மந்தப்பட்டது ஏற்கனவே சொல்லிட்டேன். சரியா, கலை சம்மந்தப்பட்டவர்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். அடுத்து புதன் 4ஆம் இடத்துக்கு போகிறது நல்லதான். சரியா நேரிலே, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இதுலேயும் நல்ல லாபம் இருக்கும். மியூசிக் டைரக்டருக்கு நல்லாயிருக்கும். இயல், இசை, இயலுங்கிறது எழுத்து, இசைங்கிறது மியூசிக்,
பாடுறது. ஸோ இயலிசை நல்லாயிருக்கும், அதில் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும், வியாபார நோக்கமாக இருப்பீங்க. இந்நேரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரிஷபராசியில் பிச்சுட்டு போகும், நல்ல லாபமாக இருக்கும். சரியா நேரில் பிஸ்னஸ் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். அரசு உதவி வாங்கி பண்ணுறவங்க, எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்கிறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க, அதுபோக வந்து சப்பாத்தி கார்னர், புரோட்டா கடை, இது மாதிரி ஸ்டால் வச்சுருக்கவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மற்ற பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குரு சுக்கிரன் 2ஆம் இடத்துல புதன் வீட்டில் இருக்கிறதுனால வருமானம், அந்த வகையில் வருமானம் வரும். கொடுக்கல் வாங்கல், ஃபினான்ஸ், வட்டி கடை, அடமானம், அதுபோக வளையல் கடை, ஜவுளி கடை, அலங்கார கடை, ஃபேன்சி ஸ்டோரு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, பெண்கள் கவர்ற இடம், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா கண்கவர் பொருட்கள் உள்ளது, காதி கிராஃப்ட், இப்படிலாம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அங்கே பொருட்கள் சப்ளை செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்குது. அப்போ எது சார் சரியில்லை? 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், அது சரியில்லை. ராசிக்கு 7 12 கூடியவன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. கணவன் விஷயத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும், கணவன் விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கும், அதில் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் மாதிரி இருக்கும், அதிர்ஷ்டம் குறையும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியம் பண்ணிங்கன்னா யோசனை பண்ணி செய்யுங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், 5ல் செவ்வாய் இருக்கக்கூடாது. சரியா 5ல் செவ்வாய் இருந்தாலே சில சிக்கலை கொடுப்பாரு. இருந்தாலும் குருக்கு கேந்திரமாக இருக்கார், பரவாயில்ல. குரு இந்த காலகட்டத்தில் சுபத்துவம் வராரு, 2ஆம் இடத்துல சுக்கிரன் கூட சேர்ந்து சுபத்துவம் வராரு. குரு சுக்கிரன் புதன் 3, குரு சுக்கிரன் 2 பேருமே புனர்பூச நட்சத்திரம் எடுக்கிறது மிகச்சிறப்பு தான். வேண்டிய நேரத்தில் பணம் தாராளமாக இருக்கும், நல்லா பேசுவீங்க, உங்கள் பேச்சு எடுபடும். ஏழை பேச்சு அம்பலத்துக்கு வருமா சொல்லுவாங்களா, அது மாதிரி உங்கள் பேச்செல்லாம் இப்போ அம்பலத்துக்கு வரும். உங்கள் பேச்சு உண்மை நல்லபடியாக இருக்கும், வாக்கு பலிதம் இருக்கும், ஆல் பிராட் மைண்டில் இருப்பீங்க, தயால குணம் இருக்கும், ஈகை இறக்கம், கருணை இருக்கும், தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பீங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இந்த பூஜையை சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு ஒரு டேட் சொன்னேன். எந்த டேட் சொன்னேன் உங்களுக்கு? நான் ஒரு டேட் சொன்னேன். என்றைக்கு இந்த டேட்னா, அந்த டேட்டு வந்து உங்களுக்கு வந்து 11ஆம் தேதி, ஆகஸ்ட் 11ன்னு வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன். அன்றைக்கி வந்து ஒரு பூஜை பண்ணிடுங்க. ஆகஸ்ட் 11 ஆடி மாதம் 26ஆம் தேதி அம்மன் பூஜை பண்ணிடுங்க. வீட்டில் அம்மன் படம் வச்சுக்கோங்க, தேவி கருமாரியம்மன் படத்தை எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஆதிபராசக்தி படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அம்மன் படத்தை அலங்காரம் பண்ணுங்கள், பன்னீரால் தொடங்க. பன்னீரை எடுத்து மஞ்சள் துணி அல்லது சிவப்பு துணியில் பன்னீரை நினச்சி படத்தை தோட்டாவை தொடங்க. விக்ரம் இருந்தால் விக்கிரத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். முதல் தண்ணியால் அபிஷேகம் பண்ணுங்கள், அடுத்து மஞ்சள் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், அடுத்து பன்னீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு விக்கிரத்தை தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வைங்க, பூ சாத்துங்க. விக்ரம் இருந்தால் விக்ரம், இல்லைன்னா ஃபோட்டோவுக்கு குங்குமம், மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ சூட்டுங்க. மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, பிச்சிப்பூ, இல்லைன்னா செந்தாமரை பூ கூட வைக்கலாம். சரியா செந்தாமரை பூவில் மகாலட்சுமி இருக்கிறா, ஸோ செந்தாமரை பூ கூட வைக்கலாம். வச்சு அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். நெய்வேத்தியத்துக்கு சக்கரை பொங்கல் வைங்க, இல்லைன்னா பாலை சுட வச்சு அதில் நாட்டு சக்கரை போட்டுருங்க. பூஜை செய்ய வேண்டிய நேரம் வந்து காலையில் 6:15 to 7:15. சரியா 6:15 to 7:15 செய்யலாம். சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 7:15க்குள்ளே செஞ்சிடலாம். சரியா உங்களுக்கு டைம் இருக்குது. இல்லைன்னா அன்றைக்கி ஓரை வருதா சார் அப்படி பார்த்தோம்னா, திங்கக்கிழமை காலையில் சந்திர ஓரை தான் வரும். அதுக்கடுத்து காலையில் வந்து குரு ஓரை இருக்குது சாமி, குரு ஓரை வருது. 8 to 9 வச்சுக்கலாம், 8 to 9 வச்சுக்கிறோம். குரு ஓரையிலே செய்வோம், ஏன்னா குரு 2ஆம் இடத்துல தானே இருக்கிறாரு. ஸோ குரு ஓரையிலே செய்யலாம். இது தாங்க நம்ம ஒன்று நினச்சோம்னா கரெக்டாக நடக்கும். மனம் போல் வாழ்க்கைன்னு இருக்காங்கல்ல, மனம் போல் மார்க்கம்னு இருக்காங்க. நம்ம நல்லதே நினச்சி போனோம்னா கண்டிப்பாக நல்லது ரெடியாக இருக்கும். நம்ம தான் அதை கண்டுக்க மாட்டோம். ஆனால் அது வந்து நம்மளுக்கு எந்நேரமும் கையை வீழ்த்தி காத்து கொண்டு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு 8 to 9 11/8/2025 ஆடி மாதம் 26 திங்கக்கிழமை 8 to 9 பூஜை பண்ணிடுங்க. நான் சொன்ன ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு வீட்டில் தேவி கருமாரியம்மன் நாமத்தை சொல்லுங்கள், அன்னியை கும்பிடுங்க. ஓம் சக்தி ஆதிபராசக்தி போற்றி, ஓம் சக்தியை போற்றி. வேப்பிலையை வாங்கி ஃபோட்டோக்கு முன்னாடி வச்சுருங்க, இல்லைன்னா படையில் வைங்க. வேப்பிலை இருக்கணும். சரியா வேப்பிலை கண்டிப்பாக வேப்பிலை சாத்தி தான் பூஜை பண்ணணும். எப்படி சார் பலன்கள் பூஜை பண்ணணும் அப்படின்னா, அம்மனுடைய நாமத்தை சொல்லணும். ஓம் தேவஸ்ரீ கருமாரியம்மனை போற்றி, சந்தன மாரியை போற்றி, முத்து மாரியம்மனை போற்றி, இருக்கங்கூட மாரியம்மனை போற்றி, வாழவந்த மாரியம்மனை போற்றி, சமயபுரத்து மாரியம்மனை போற்றி, வெயில்ந்தம்மனை போற்றி, வண்டியூர் தப்பக்குளத்து மாரியம்மனை போற்றி, பச்சைமடுத்து மாரியம்மனை போற்றி, செல்லத்தம்மனை போற்றி, கண்ணுடைய நாய் கண்ணாத்தாலை போற்றி, உஜ்ஜினி மகாலையை போற்றி, கல்கத்தா காளையை போற்றி, நாகாலம்மனை போற்றி, வண்டி மகாலையை போற்றி, வீரபத்திர காளியம்மனை போற்றி, காளி கருப்பாம்பாளையை போற்றி, வடப்புறத்து காளியை போற்றி, சிவதுர்க்கியை போற்றி, விஷ்ணுதுர்க்கியை போற்றி, வனதுர்க்கியை போற்றி, துர்கா பரமேஸ்வரி தாய் அன்னையே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். நான் போன இடத்துக்கெல்லாம் உள்ள அம்மனை சொல்லுவேன், மனப்பாடமாக சொல்லுவேன். சில தெய்வங்கள் எங்கள் உள்ளூர்லேயே இருக்குது. நீங்கள் உங்கள் உள்ளூரில் உள்ள தெய்வத்தை சொல்லுங்கள். சரியா இப்போ நீங்கள் மதுரையில் வேலப்பஞ்சாவடியில் இருக்கீங்கன்னா தேவிச்சி கருமாரியம்மனே, திருவேற்காடு ஆத்தாலே அம்மனே போடுங்க சொல்லுங்கள். சரியா மருவத்தூரில் இருக்கீங்கன்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அன்னையே சொல்லுங்கள். திருச்சியில் இருக்கீங்களா சமயபுரத்தாலே சொல்லுங்கள். தஞ்சாவூரில் இருக்கீங்கன்னா பொன்னிநல்லூர் மானியம்மா சொல்லுங்கள். திருநெல்வேலியில் இருக்கீங்களா காந்திமதி அம்மா சொல்லுங்கள். சரியா சங்கரங்கோயில் இருக்கலாம் ஆவட பார்வதி கோமதியம்மனே சொல்லுங்கள். ராஜபாதத்தில் இருக்கீங்களா பச்சைமடத்து மாரியம்மனே பெரியம்மனே சொல்லுங்கள். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் இருப்பாள். அந்த ஊருக்கு ஒரு பெரிய அம்மனாக இருப்பாள். கோயம்புத்தூரில் முண்டக்கண்ணி அம்மன் இருக்கிறா. சரியா இப்படி அந்த ஊரில் இருக்கிற அம்மனை கண்டிப்பாக சொல்லி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணணும். இப்போ நான் மதுரையில் இருக்கிறேன்னா நான் மடப்புறத்து காளியை சொல்லுவேன். மதுரை பக்கத்தில் திருப்பூரத்தில் மடப்புறத்து காளி இருக்கிறா. அதுபோல் மதுரை மீனாட்சி அம்மனே நான் சொல்லுவேன். வண்டியூர் மீனாட்சி அம்மன் கூட அம்பாள் வேறு அம்மன் வேறு. நான் சொல்கிறது அம்மன் பூஜை தான் சொல்கிறேன். அம்பாளுங்கிறது சிவன் கூட சேர்ந்துருப்பா. சிவ கோயிலில் சிவன் கூட சேர்ந்துருப்பா, அவள் அம்பாள். அம்மன்கிறது வேறு.
சரியா? வழிபாட்டில் நிறைய இருக்குது. அம்மன் வழிபாடு வேறு, அம்பாள் வழிபாடு வேறு. அம்பாள் வழிபாடு சைவத்தில் போயிடும், அம்மன் வழிபாடு வந்து சக்தியில் வந்துடும். சரியா? அம்மனுங்கிறது மதுரையில் வந்து வண்டியூர் தெப்பக்குளத்து மாரியம்மன் தான். மதுரையில் வந்து மாரியம்மன் கோயில், அந்த காலத்தில் ஆதி காலத்தில் மாரியம்மன் கோயிலுங்கிறது மதுரையில் வண்டியூர் தெப்பக்குளத்து மாரியம்மன் கோயில் தான். அதுக்கடுத்து செல்லத்தம்மன் கோயில் சிம்மக்கல்லில் இருக்குது. இந்த 2 அம்மன் கோயில் தான் மதுரையில் வந்து அம்மன் கோயில். சரியா? ரைட் நேர்களே, நான் மதுரையில் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால இதை சொல்கிறேன். நான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அம்மன் இருக்கும். சரியா நேர்களே? பெரியபாளையத்து அம்மன் இருப்பா. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அம்மன் இருக்குது. அந்த அம்மனுடைய நாமத்தை நீங்கள் சொல்லணும். உங்கள் உள்ளூரில் இருக்கிற நாமத்தை சொன்னீங்கன்னா உங்களை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த அம்மனுடைய நாமத்தை சொல்லி பூஜையை முடிங்க. சந்தனம் கற்பூரம் காட்டுங்க, சூடம் காட்டுங்க, சாம்பிராணி பூ காட்டுங்க. சாம்பிராணி பூ காட்டும்போது தலைவாசலை அடைச்சிடுங்க. சரியா? தலைவாசலை அடைச்சிட்டு வீடு முழுக்க காட்டுங்க. பாத்ரூமில் காட்ட வேண்டாம். வீடு முழுக்க காட்டிட்டு கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நிப்பாட்டிட்டு தலைவாசல் கதை திறந்து விடுங்க. பூஜை பண்ணும்போது நீங்கள் வந்து தலைவாசல் கதை திறந்து வச்சு தான் பூஜை பண்ணணும். ஏன்னா பூஜை பண்ணும்போது தெய்வம் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும். சரியா? அந்த அதிதேவதைகள், நல்ல தேவதைகள் எல்லாம் நம்ம வீட்டில் பூஜை புனஸ்காரம் பண்ணும்போது இந்த வான்வெளியில் இருக்கும், அந்த பிரபஞ்சத்தில் சுற்றி இருக்கும். நம்ம எந்த இடத்துல இருக்கோம் சரி, இந்த பஞ்சபூதங்களாக இருக்கும் நம்மளை சுற்றி. அது வந்து காற்றுல அப்படியே இருக்கும். அதிர்ஷ்ட தேவதைகள் 2 தேவதைகளுமே இருக்குது நம்மளை சுற்றி. துர்தேவதைகளும் இருக்குது, அதிர்ஷ்ட தேவதைகளும் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு இறைநாமத்தை சொல்லி இறை பூஜை பண்ணி தெய்வத்தை வணங்குறோமோ அந்த அளவுக்கு அதிர்ஷ்ட தேவதைகள் நம்ம வீட்டுக்குள்ளே வரும். சரியா நேர்களே? அந்த தேவதைகள் வந்த பின்னாடி கதவை பூட்டிடுங்க, சாம்பிராணி பூவை காட்டுங்க. வீட்டில் இருக்க கெட்ட தேவதைகளாம் போயிடும். அந்த நல்ல தேவதைகளை வந்து வீட்டில் இருக்க தீய சக்தி இருக்குது பார்த்தீங்களா, தீய சக்தி கெட்ட சக்தி எல்லாம் வெளியே போயிடும். அது எப்படி சார் வெளியே போகும்? அந்த சாம்பிராணி வழியாக போயிடும். அந்த சாம்பிராணி வந்து அந்த கெட்ட சக்தியெல்லாம் இழுத்துட்டு வெளியே கொண்டு போயிடும். சாம்பிராணி போய்க்கு அந்த சக்தி இருக்குது. தீய சக்தியை விரட்டுற சக்தி சாம்பிராணி போய்க்கு இருக்குது. கெட்ட ஆவிகளெல்லாம் விரட்டிடும். இதுக்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கெட்ட ஆவிகளாம் வெளியே போயிடுச்சுன்னா நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, உங்கள் பிரச்சனை தீர்ந்து போயிடும் சாமி. நீங்கள் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரமோ, மிருகசிரிசி நட்சத்திரமோ, கார்த்திகை நட்சத்திரமோ, எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்களோ, என்ன தசாபுத்தி நடக்குதோ, எது வேணால் நடந்துட்டு போட்டோம், நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரியா? ஒரே மருந்து அவ்வளோதான். காய்ச்சல்னா பேராசிட்டமல், வயிற்று வேலைனா லோபரட், லூஸ் மோசனா லோபரட்டும் கொடுக்குற மாதிரி ஒரே வார்த்தை ஒரே மந்திரம். புத்திசாலிக்கு ஒரு வார்த்தை போதும், ஒரு தடவை சொல்லிக் கொடுத்தா புரிஞ்சுக்குருவான். புரியாதவனுக்கு தான் 100 தடவை சொல்லிக் கொடுக்கணும். ரிஷபராசினியர்கள் அறிவாளிகள், புரிந்தவர்கள், சுக்கிரனுடைய ராசி விட கொண்டவர்கள். ஒரு வார்த்தை தான் சாம்பிராணி பூவை காட்டினீங்கன்னா சகல பிரச்சனையும் சரியாக போயிடும். வீட்டில் இருக்க கட்ட செய்து போயிடும், நல்ல விதம் இருக்கும். அதனால் செவ்வாய் வெள்ளி சாம்பிராணி பூவை காட்டுங்க. இது வந்து அடுத்து வருகிற நாட்கள். ஆனால் நான் சொன்ன அன்றைக்கி வந்து இந்த பூஜையை பண்ணிடுங்க. 11/8/2025 காலையில் பண்ணிடுங்க. திங்கக்கிழமை தான், ஒர்க்கிங் டே தான். காலையில் பண்ணிவிட்டு வேலைக்கு போங்க. சரியா? 8 மணிக்குள்ளே பண்ணிடலாம். கரெக்டாக 8:15 பண்ணிவிட்டு வேலைக்கு பாருங்கள். சரியா நேர்களே? கண்டிப்பாக வீட்டில் இருக்க பெண்கள் இதை செய்யணும். பெண்கள் தான் இதுக்கு வந்து லீடிங் கொடுக்கணும். லீடு கொடுக்குறது பெண்கள் தான். வீட்டில் பெண்கள் தான் இதை தலைமை தாங்கி செய்யணும். ஆண்கள் வேலைக்கு போனால் கூட பெண்கள் உங்கள் குழந்தைகளை வச்சுட்டு செஞ்சுட்டு காரியத்தை பண்ணுங்கள். 8 மணிக்கு முன்னாடி செய்யலாமா சார்னா செய்யலாம். எந்த டயத்தில் செய்யலாம்னா நான் சொன்ன மாதிரி 6:15 to 7:15 செய்யலாம். 7 மணி கூட செஞ்சுட்டு வேலைக்கு போங்க. 10 நிமிஷம் சாமி, 10 நிமிஷம். சரியா? 10 நிமிஷம் மந்திரம் சொல்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷத்தில் முடிஞ்சிடலாம். சரியா? 6:45 ஆரம்பித்தா 7:15 முடிச்சிடலாம். 7:15 மேலே உங்கள் வேலையெல்லாம் பாருங்கள். சரியா? கடமை தான் ரொம்ப முக்கியம். சாமி கும்பிடுறதுலாம் அடுத்து தான். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. கடமை தான் ரொம்ப முக்கியம். செய்கிற கடமையில் தான் சாமியே இருக்குது. செய்யும் தொழிலே தெய்வம்னு இருக்கேன். செய்யும் தொழில் தான் தெய்வம். நீ எந்த தொழில் செஞ்சாலும் சரி, அது மனசாட்சிக்கு உட்பட்டு செஞ்சாலும் சரி, மனசாட்சிக்கு விரோதமாக செஞ்சாலும் சரி, அதோட லாப நஷ்டத்தை நம்ம தான் அனுபவிக்க போகிறோம். ஆனால் அந்த தொழில் தான் தெய்வம்னு இருக்கிறோம். அதனால் அந்த தொழிலை செய்யுங்க, பூஜை புனஸ்காரத்தை பண்ணுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் கெடுபலலாம் இருக்குது. ராசிக்கு 6ஆம் இடமும் ராசிக்கு வந்து 8ஆம் இடமும் 2 இடமே கெடு இடங்கள். 5ஆம் இடமும் 8ஆம் இடமும் பஞ்சமஸ்தானமும் அஷ்டமஸ்தானமும் ராகுபாடிவில் இருக்குது. பஞ்சமஸ்தானம் அஷ்டமஸ்தானம் ராகுபாடிவில் இருக்கிறனால மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை கருப்பசாமியை கும்பிடுங்க. மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 கருப்பசாமி கோயிலுக்கு போங்க, கருப்பசாமி கும்பிடுங்க. கருப்பு கயிறு வாங்கி கையில் கட்டிக்கோங்க. கருப்பசாமி கோயிலில் போய் மந்திரிச்சு கட்டிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். எலுமிச்சை மலத்தை மந்திரிச்சு வீட்டில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு 2 விதமான வழிபாடு சொல்லியிருக்கிறேன். ஒரு வழிபாடு கோயிலில், ஒரு வழிபாடு வீட்டில். ஆகஸ்ட் 11ஆம் தேதி. ரைட்டு. இப்போ வந்து இன்னொரு தகவலை சொல்கிறேன், முக்கியமான தகவல். இந்த தகவல் நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, தெரியாதவர்கள் தெரிஞ்சுக்கோங்க. கன்னிப்பெண் பூஜை. வீட்டில் வந்து கன்னிப்பெண் இறந்துருக்கும், நமக்கு தெரிஞ்சிருக்காது. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவர்கள் வீட்டில் கட்டுக்கோங்க. வீட்டில் இருக்க பெரியவங்க தாத்தா பாட்டி கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு கன்னிப்பெண் இறந்துருக்கும், திருமணமாகாத பெண் இறந்துருக்கும், ஏதோ ஒரு முறையில் இறந்துருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதோடைய ஆசைகள்லாம் நிராசையாக இருந்திருக்கும். அந்த பெண்ணுடைய ஆத்மா அந்த வீட்டில் இருக்கும். அந்த பெண்ணை வச்சு கும்பிடணும். நிறைய வீட்டில் அந்த கன்னிப்பெண் பூஜைலாம் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் இந்த குடுகுடுப்புக்காரெல்லாம் வருவான் நைட்டில். இப்போல்லாம் கிராமத்தில் வர்றாங்க, சிட்டிக்குள்ளெல்லாம் வரதில்லை. சிட்டிலாம் பெருத்துருச்சு, இப்போ ஊர் பெருத்துருச்சு, ஜனத்தொகை பெருத்துருச்சு. அது மாதிரி அவங்கெல்லாம் வரதில்லை. பட் அவங்களாம் வந்து சொல்லுவாங்க, நைட்டில் பலன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி நின்று பலன் சொல்லுவாங்க. சில வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று துப்புவாங்க. தூண் துப்புனானா அந்த வீட்டில் தீய சக்தி இருக்குது, அந்த வீடு சரியில்லைன்னு அர்த்தம். அந்த வீட்டில் இருக்கவங்க சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். நல்ல வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கலகலன்னு சிரிச்சிட்டு போவான். அந்த வீட்டில் தெய்வம் இருக்குமா.
அந்த வீட்டில் கன்னிப்பெண் இருக்குது அப்படின்ட்டு பட்ட 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 படம்னு அந்த உடுக்கை ஆட்டுவான். அந்த இருக்குது பார்த்தீங்களா, குடுகுடுப்புக்காரன் வந்து அந்த குடுகுடுப்பை ஆட்டிட்டு சொல்லிட்டு போவான். மறுநாள் காலையில் வந்து சாப்பாடு வாங்க வருவான். காலையில் 8 மணி 9 மணிக்கு ஒவ்வொரு வீடாக வந்து யாசகம் வாங்குவான். எல்லோரும் கொடுப்பாங்க, அரிசி பருப்பு சாப்பாடெல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் ஊர்லலாம் உண்டு. 80s 80களெல்லாம். அடுத்து வளர வர ஊர் வந்து பெருத்தாயிருச்சு, அப்படியே அது மறைஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் சில இடத்துல இருக்கிறாங்க. அந்த குடுகுடுப்புக்காரங்கெல்லாம் வந்து ஒரு சக்தி வாய்ந்தவர்கள். அவங்கெல்லாம் ஒரு மயானத்திலிருந்து அருள்பட்டு அப்படியே வந்து பலனை சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடை கிராஸ் பண்ணும்போது தெரிஞ்சு போயிடும், வீட்டில் என்ன இருக்குது, வீட்டில் நல்லது கெட்டது இருக்கான்னு சொல்லிடுவாங்க. அப்படி அவங்க சொல்லுவாங்க, அந்த வீட்டில் கன்னிப்பெண் இருக்குது அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அதன் அடிப்படையில் என்ன சொல்கிறேன்னா, கன்னிப்பெண் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த கன்னிப்பெண்ணுக்கு ஒரு பூஜை பண்ணணும். கன்னிப்பெண் பூஜைக்கு உள்ள மாதமே ஆடி மாதம் தான். ஆடி ஞாயிற்றுக்கிழமை தான் கன்னிப்பெண் பூஜைக்கு உள்ள நாள். அதனால் ஆடி ஞாயிறு வருகிற 10ஆம் தேதி இந்த கன்னிப்பெண் வீட்டில் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு தான், எல்லாத்துக்கும் கிடையாது. ரிஷபராசியில் அனைவருக்கும் கிடையாது. கன்னிப்பெண் வீட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, அதுக்கு பூஜை பண்ணுன்னு நினைக்கிறவங்க ஆடி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஆடி 25 ஞாயிற்றுக்கிழமை காலையில் பூஜை பண்ணிடுங்க. காலையில் 7:45 to 8:45 வீட்டில் பூஜை பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு 2 பூஜை பண்ணுறேன். ஒரு பூஜை பொதுவானது ஆகஸ்ட் 11, ஆகஸ்ட் 10ஆம் தேதி கன்னிப்பெண் பூஜை. ஏதோ ஒன்று பண்ணால் கூட போதும். கன்னிப்பெண் பூஜை எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா, கன்னிப்பெண் அவ்வளோ சக்தி தான், அவ்வளோ அம்மன் தான், அவ்வளோ உங்கள் வீட்டுக்கு வந்துடுவா. கன்னிப்பெண் பூஜைங்கிறது என்னென்னா, கன்னிப்பெண்ணுக்கு நினச்சி சேலை செட்டை வைக்கணும். சேலை, ஜாக்கெட், துணி, வளையல், அப்புறம் வந்து கண்ணாடி, பெண்கள் யூஸ் பண்ணுற பொருட்கள், கன்னிப்பெண் யூஸ் பண்ணுற பெண்கள் மஞ்சள், குங்குமம், பூ எல்லாத்தையும் வைக்கணும். எதில் சார் வைக்கணும்? பழ ஓலைப்பட்டியில் வைக்கணும். பனை ஓலை பெட்டி. பனை ஓலை பெட்டி வீட்டில் இருக்கும். சில வீட்டில் போய் வாங்கிட்டு வரணும். பஜாரில் போய் வாங்கிட்டு வந்து அந்த பொட்டியில் அந்த பொருட்கள்லாம் வச்சு கும்பிடணும். ஏன்னா கன்னிப்பெண்ணுக்கு பூஜை பண்ணாமல் இருந்தோம்னா அந்த வீட்டில் வந்து விருத்தி இருக்காது, பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க ஜாதகத்தை பார்ப்பாங்க, கோயிலுக்கு போவாங்க, பூஜை புனஸ்காரம் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கன்னிப்பெண்ணுடைய ஆத்மா சாந்தி அடையாது. அது வந்து கேட்கும், என்னை பூஜை பண்ணி வணங்குங்கன்னு. ஸோ அந்த பூஜையை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலையில் 7:45 to 8:45 தென்மேற்கு மூலை, அதாவது நம்ம என்ன சொல்ல கன்னி மூலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, வீட்டில் வாடகை வீடோ சொந்த வீடோ அதில் வந்து கன்னி மூலையில் செய்யணும். சரியா? கன்னி மூலை தான் மிகச்சிறப்பு. கன்னி மூலையில் நீங்கள் வந்து அந்த கன்னிப்பெண் படத்தை வைக்கலாம். கன்னிப்பெண் படம்னா என்ன சார் அப்படின்னா, கன்னிமார் படம், கன்னி மாரியம்மன் படம், பாலசுந்தரி படம். இந்த படத்தில் பாலசுந்தரி படம் என்கிட்ட இருக்கிற வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். அந்த படத்தை வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் அந்த ஃபோட்டோ கூட வாங்கலாம். இல்லை சார் என்னால் நேரத்தில் அலைய முடியாது, ஃபோட்டோலாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, செவத்தில் அந்த தென்மேற்கு திசையில் மேற்கு பக்கம் உள்ள செவத்தில் தரையிலேருந்து 2 அடி தூக்கி ஒரு சின்ன மஞ்சள் ஒரு கோலம் மாதிரி போடுங்க. சரியா? மஞ்சளில் பூசிட்டு அதில் 3 கோடு போடுங்க. சிவப்பு கோடு போட்டிங்கன்னா அந்த கன்னிப்பெண் வந்துடுவா. அவரோட முத்திரை, அது சின்னம். அதை நீங்கள் தெய்வமாக நினச்சி கும்பிடலாம். சரியா? மஞ்சள் குங்குமம் தான். அப்படி செவத்தில் வச்சுடணும், அவ்வளோதான். செவத்தில் பூசி வச்சுட்டு அதை அப்படி கும்பிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி படையில் வச்சுருங்க. நெய்வேத்தியத்துக்கு வந்து தண்ணி வைங்க. அந்த நெய்வேத்தியம் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, கிண்டியில் தண்ணி வைங்க. அடுத்து வந்து பலகாரம் வைங்க. வீட்டில் செஞ்சு கூட வைக்கலாம், இல்லைன்னா கடலை வாங்கி வைக்கலாம். இனிப்பு பலகாரம் லட்டு வைக்கலாம், கேசரி கிண்டி வைக்கலாம், இல்லைன்னா அதிரசம் வைக்கலாம், பணியாரம் வைக்கலாம். ஏதோ ஒரு இனிப்பு பொருள் 2 வச்சுட்டு பூஜை பண்ணுங்கள். தேங்காய் பழம் உடைக்கிறவங்க உடைக்கலாம், அது உங்கள் சௌகரியம் தான். எப்பயும் போல் பூஜை பண்ணுங்கள். வேண்டுங்க, அந்த கன்னிப்பெண்ணை வேண்டுங்க. அம்மா தாயே, எங்கள் குடும்பத்தில் இருந்தவளே, உங்கள் ரத்த உறவுலாம் நாங்கள் இருக்கிறோம், இப்போ சங்கடத்தில் இருக்கிறோம், சில பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகணும், இந்த குடும்பம் தலைக்கணும், ஆள் போல் விழுது பால் போல் பெருகணும். அதுபடி ஆலமரம் விழுது மாதிரி இருந்து பால் மாதிரி பெருகணும். பால் எப்படி பெருகும்? பால் வந்து தயிர் ஆகும், தயிர் வெண்ணெய் ஆகும், வெண்ணெய் நெய் ஆகும், அப்புறம் நெய் வந்து வாய்க்குள்ளே போயிடும். சரியா? நம்ம தான் கடைசியில் எல்லாத்தையும் திம்போம். பாலாக இருந்தாலும் குடிப்போம், நெய்யாக இருந்தாலும் சாப்பிடுவோம், தயிராக இருந்தாலும் சாப்பிடுவோம், வெண்ணெயாக இருந்தாலும் சாப்பிடுவோம். நம்ம வாய்க்கும் வயிற்றுக்கும் வந்து வித்தியாசமே கிடையாது. எதாக இருந்தாலும் அடித்து தாக்குவோம். அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை தான் பால் போல் பெருகுன்னு இருக்கேன். ஏன்னா பாலுக்கு வந்து வேஸ்ட்டு கிடையாது. கடைசியில் இந்த பாலாடையும் பால் கோவை செஞ்சு சாப்பிடுவோம் நம்ம ஆள். ரைட்டு. இதெல்லாம் நான் ஒரு விஷயமாக சொல்கிறேன், ஊடாலே சொல்கிறேன். சரியா? நானும் ஒரு மனுஷன் தானே. ரைட் சாமி, நீங்கள் வந்து அந்த ஆள் போல் தலைத்து பால் போல் பெருக்கணும். ஏன்னா ஆள் எப்படி தலைக்கும்னா, ஆலமரம் வந்து விழுதே வந்து வேறாயிரும். ஆலமரம் விழுது வந்து ஆலமரத்துக்கு வேறாயிரும். அதனால் ஆளுக்கும் ஆலமரத்துக்கும் பாலுக்கும் அழிவே கிடையாது. ரைட். அது மாதிரி எங்கள் குடும்பத்துக்கு அழிவு இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும், குடும்பம் நல்லபடியாக இருக்கணும், ஆலமரம் விழுது மாதிரி பெருகணும், ஆலமரம் மாதிரி வளரணும் அப்படின்னு நினச்சி கும்பிடுங்க. அந்த கன்னிப்பெண் அம்மன் வடிவத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் எல்லா காரியத்தையும் நிறைவேணுவா. நல்லது நடக்கும். நல்லது நடந்தால் போதுமே, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரிஷபராசிக்கு. அதனால் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு ஆடி ஞாயிறு, கடைசி ஞாயிறு வருது ஆகஸ்ட் 10ஆம் தேதி. அன்றைக்கி ஒரு பூஜையை பண்ணிவிட்டு செவனேன்னு வேலையெல்லாம் பாருங்கள், சிறப்பாக இருக்கும். அடுத்து வருகின்ற காலத்தில் பலனை போடுறேன், கேளுங்க. ராசி பலன் உங்களுக்கு எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எல்லோரும் ஃபோன் அடிக்கிறாங்க, ஃபோனில் எல்லா நேரம் எடுக்க மாட்டேன், வாட்ஸ்அப்பில் கேளுங்க.
ஜாதகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க, அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுவோம். சந்தேகத்தெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சும்மா அந்த பிறந்த தேதி டைம்லாம் போட வேண்டாம். உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம். நான் வந்து கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன். ரிஷபராசி, ரோகிணி 2ஆம் பாதம். எனக்கு இப்போ வந்து குரு திசை நடக்குது. குரு இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா நான் பலனை சொல்லிடுவேன். சரியா? இப்படி சொன்னீங்கன்னா நல்ல பலன்களை சொல்லுவேன். உதாரணத்துக்கு கும்ப லக்கணம், ரிஷபராசி, ரோகிணி 2ஆம் பாதம். குரு எங்கே இருக்கிறாரு? மிதுனத்தில் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு. லக்கணத்துக்கு 5ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம். நல்ல பலன்களை கொடுப்பாரு. கும்ப லக்கணத்துக்கு வந்து அவர் வந்து 2-11 கூடையவன். நல்ல பழக்க வளத்தை கொடுப்பாரு, லாபத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு, நல்ல அமைப்பை கொடுப்பாரு. குருதிசை நல்லா இருக்கும். சரியா? இப்படி தான் பலன்கள் போகணும். இப்படி தான் பலன்கள் இருக்கும். நீங்கள் கேட்குற கேள்விகளும் இப்படி தான் கேட்கணும். சரியா? சும்மா நான் ரோகிணி நட்சத்திரம் எப்படி இருக்கும், ரோகிணி நட்சத்திரத்துக்கு இது நடக்குமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. ரோகிணி நட்சத்திரத்தில் இன்றைக்கி கோடிக்கணக்கில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் பலன் சொல்ல முடியுமா? நான் ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு கேட்குற கேள்வியில் வந்து கிளாரிட்டி இருக்கணும். நீங்கள் கேட்குற கேள்வி வந்து கொஞ்சம் தனிப்பட்ட மனிதனுக்கு சொல்லணும்னா நிறைய டீட்டெயில் கொடுக்கணும். டேட்டா இருக்கணும். உங்கள் டேட்டா இருக்கணும். டேட்டா இருந்தால் தான் பதில் சொல்ல முடியும். சும்மா ஒத்த வரையிலாம் சொல்லிட்டு போக முடியாது. ஒத்த வரைக்கும் ஒருத்தன் பதில் சொல்லிட்டான்னா அவன் கடவுள்னு அர்த்தம். சரியா? இப்போ நீங்கள் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்துக்கு அடுத்து எப்படி சார் இருக்கும்னா சொல்ல முடியாது. அதுக்கு தான் பலன் சொல்கிறேன் நான் இப்போ. சரியா? அதுக்கு தான் பொது பலன் சொல்லிட்டு இருக்கிறோம். இது போய் தனியாக கேட்டிங்கன்னா பலன் சொல்ல முடியாது. டீட்டெயில் சொல்லணும். உங்கள் ஜாதகத்தில் உள்ள அமைப்பை சொன்னால் தான் தனி ஒரு மனிதனுக்கு சில பலன்களை சொல்ல முடியும். அது ரிலேட்டடாக தான் சொல்ல முடியும். சரியா? இப்படி நிறைய விஷயம் இருக்குது, பார்த்துக்கோங்க. யூடியூப்லேயும் சரி, டிவிலையும் சரி, பேப்பர்லையும் சரி, ராசி பலனை எதுக்கு கேட்குறோம், அதில் என்ன இருக்குன்னு அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சும்மா அவன் சொன்னான்னு கேட்டுட்டு போகிறது வேஸ்ட்டு. அதில் என்ன யதார்த்தம், ராசி பலனா என்ன, ராசி பலனுங்கிறது என்ன, கோச்சார பலன்கள். கோச்சார பலன்கள் வந்து தசாபுத்திக்கு லீடு கொடுக்கும், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஒரு தசாபுத்தி நடக்க வச்சுக்கோங்க, குரு திசை நடக்கு, இல்லைன்னா ராகு திசை நடக்குன்னா அதுக்கு வந்து இந்த கோச்சார பலன்கள் வந்து லீடு கொடுக்கும். லீடு கொடுக்கணும்னு என்ன, இழுத்துட்டு போகணும்னு அர்த்தம். அதுக்கு வந்து தலைமை தாங்கும். கோச்சார பலன்கள் இந்த 9 கிரகங்களுமே தசாபுத்திக்கு தலைமை தாங்கும். தசாநாதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ராகு திசை நடக்கு சார் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ரிஷபராசியில் பிறந்திருக்கிறீங்க, ராகு திசை நடக்குது, ராகு நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா? நீங்கள் ரிஷபராசியில் வந்து தனுசு லக்கணத்தில் பிறந்தால் கூட பரவாயில்ல, சஷ்டாசமாக இருந்தால் கூட பரவாயில்ல. ராகு வந்து 3ஆம் இடத்துல இருப்பார், கும்பத்தில் இருக்கார், குரு பார்வையில் இருக்காரு. இப்போ ராகு திசை நடக்கிறவனுக்கு நல்லா இருக்குங்க. அடுத்த ராகு பயிற்சி வரைக்கும் நல்லாயிருக்கும். இன்னும் அடுத்த வரைக்கும் ஒரு 1.25 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். இதுதான் ஜோதிடம். சரியா? ரிஷபராசி, தனுசு லக்கணம். இப்போ வந்து ராகு திசை எப்படி சார் இருக்கும்? உங்கள் ராசியில் வந்து தனுசு லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார், லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராசியும் லக்கணமும் சஷ்டாசமாக இருந்தாலுமே, ராசிநாதனும் லக்கணாதிபதியும் தங்களுக்குள்ள பகைமாக இருந்தாலுமே இப்போ 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? ராசிக்கு 2ஆம் இடத்துல மிதுனத்தில் ஒன்றா இருக்காங்க. ஜோதிட அறிவு இருக்கிறவங்களுக்கு இது புரியும். ஜாமான மற்ற மக்களுக்கெல்லாம் புரியாது. சரியா? இந்த காதல் வச்சு கேட்குறவனுக்குலாம் சத்தியமாக ஒன்றும் புரியாது. அவனுக்கு என்ன, எனக்கு லாட்டச்சீட்டு விழுமா, நான் பெரிய ஆளாக ஆயிடுவேனா, அப்படியே எனக்கு கவுத்துப்பட்ட மாதிரி யோகம் வந்துருமா, அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் வராது. சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் அமைப்பு தசாபுத்தி இருந்தால் தான் கிடைக்கும். யாரோ ஒருத்தர் கிடைக்குதில்ல. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஓட்டாண்டியாக இருக்கிறவனு இருக்கிறான், 1000 கோடிக்கு சேர்த்து வச்சவனு இருக்கிறான்ல. 2 பேரும் இந்த பூமியில் தானே இருக்கிறாங்க. இந்த பஞ்சபூதங்கள் பொதுவாக தானே இருக்குது. அவனுக்கும் பொழுது விடுது அடையுது, இவனுக்கும் பொழுது விடுது அடையுது. ஆனால் இவங்ககிட்ட 1000 கோடி இருக்குது. சரியா? எல்லாம் பார்க்குறோம்ல நம்ம. ஸோ எல்லாருக்கும் நிறைஞ்சு தான் இருக்குது. பிரபஞ்சம் பொதுவாக தான் இருக்குது. ஜனன ஜாதக அமைப்பில் வந்து வித்தியாசப்படுது, லக்கண ரீதியாக வித்தியாசப்படுது, தசாபுத்தி ரீதியாக வித்தியாசப்படுது. அந்த தசாபுத்தி ரீதியாக வித்தியாசப்படுறதுக்கு தான் அந்த கோச்சார பலன்கள் துணை நிற்குது. வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன். அந்த நட்சத்திரம் என்னது? ரோகிணி, மிருகசிரிசம், கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பான். அனைத்து வளங்கள் நலங்கள் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலோடு நீடோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக. அம்மன் வந்து விட்டால் அனைத்து பலங்களும் நடக்கும். எல்லா பழங்களுமே புரட்டி போட்ட மாதிரி நடக்கும். இனிமேல் உங்களுக்கு உல்ட்டா பண்ண மாதிரி நடக்கும். கெட்ட பழங்கள் எல்லாம் நல்ல பழங்களாக நடக்கும் அப்படின்னு நம்புங்க. நல்லது நடக்கும். அந்த பூஜ்ஜியம் மறந்துடாதீங்க. என்றைக்கு? 11ஆம் தேதி 11/8/2025 காலையில் பூஜ்ஜியம் மறந்துடாதீங்க. நல்லது நடக்கும். கருப்பசாமி கோவிலுக்கு போங்க, செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9. 2 மட்டும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதுபோல் கன்னிப்பூன் பூஜை தனி, அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு. வாழ்த்துக்கள். அனைத்து வளங்கள் நலங்கள் பெற்று நலமுடன் வாழ்க. நன்றியை பெறுக. நல்லதே நடக்கட்டும். நன்றி நன்றி நன்றி.